ஹாய் மக்களே, ராகி ரொட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ராகி மாவு, மிளகுத்தூள், சீரகத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து ராகி மாவை அப்படியே மெல்லிசாக கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்துடலாம். நீங்கள் வாழை இலை இல்லை ஏதாவது பாலித்தீன் கவரு அதை வச்சு கூட நீங்கள் தட்டிட்டு தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். இப்போ மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வைங்க, இல்லைன்னா கீழே கருகிரும், ரொட்டி வேகாது. அப்படியே திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.